தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து அவருடைய பதவிக்காலம் முடிந்த பின்பு எதன் அடிப்படையில தொடர்ந்து பதவியில நீடிக்கிறார் அப்படிங்கிறது குறித்து நீங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேள்வி எழுப்பியிருக்கீங்க. பொதுவா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆளுநருடைய பதவிக்காலம் குறித்து என்ன சொல்லுது சார்? அரசியல் சட்டத்தின் 156வது பிரிவின்படி ஒரு கவர்னர் ஒரு மாநிலத்திற்கு நியமிக்கப்படுகின்ற பொழுது அவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் என்று 156வது பிரிவு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆர்.என். ரவி அவர்கள் 2019ஆம் ஆண்டு நாகாலாந்தினுடைய கவர்னராக நியமிக்கப்பட்டு அதற்கு பிறகு 1½ ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டுக்கு மாற்றப்பட்டார். அவருடைய பதவி காலம் 30/7/2024 5 ஆண்டு காலம் முடிவடைந்து விட்டது. அரசியல் சட்டத்தில் மீண்டும் அவர் தொடர்ந்து பதவியில் இருப்பதற்கு எந்த பிரிவும் கிடையாது. 5 ஆண்டுகள் கழித்ததுக்கு பிறகு அவருடைய பதவி ஆட்டோமேட்டிக்லி முடிந்து விடுகிறது. எக்ஸ்பயர்ட் ஆன் தி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப்டர் 5 இயர்ஸ். 5 ஆண்டுகள் முடிஞ்சதற்கு பிறகு அவருடைய பதவி காலம் முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவர் தொடர்வதற்கு அரசியல் சட்டத்தில் எந்த விதமான பிரிவும் கிடையாது. அரசியல் சட்டம் எதுவும் அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை என்றால் அவருடைய 5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு அவர் தொடர்ந்து இருக்க முடியாது. அவர் மீண்டும் ஒரு கவர்னர் 5 ஆண்டு காலம் இருந்துவிட்டால் 2வது டேர்ம் செகண்ட் டேர்ம் மீண்டும் 5 ஆண்டு காலத்திற்கு அவரை கவர்னராக நியமிப்பதற்கும் அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அரசியல் சட்டத்தில் இடமில்லாத பொழுது அவர் மீண்டும் இங்கே தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவருடைய பதவி காலம் முடிந்ததற்கு பிறகு அவர் தொடர்ந்து இருப்பது சட்டவிரோதமானது. இட் இஸ் இல்லீகல். சார், நீங்க சொல்ற அந்த அரசியலமைப்பு சட்டம் 156வது பிரிவின்படி நெக்ஸ்ட் சக்சஸர், அதாவது அடுத்த ஆளுநர் நியமிக்கும் வரை அவர் தொடர்ந்து நீடிக்கலாம் அப்படிங்கிற ரீதியிலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் இவர் தொடர்ந்து நீடிப்பதில் என்ன சிக்கல் இருக்குங்கிறீங்க? பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளுகின்ற தேதியிலிருந்து 5 ஆண்டு காலத்திற்கு அவர் நீடிக்கலாம். 5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டது ஆட்டோமேட்டிக்கலி சீசஸ். அதுக்கப்புறம் சீஸ் டு பி எ கவர்னர் அந்த தேதியில். இதில் அரசியல் சட்டத்தில் மீண்டும் ஒரு கவர்னர் சக்சஸர் நியமிக்கும் வரை அவர் தொடர்ந்து நீடிக்கலாம் என்று அவர் அரசியல் சட்டம் 156(3) சொல்லுகிறது. அப்படி இருந்தால் கூட அதற்கு பிறகு அவர் நீடிப்பதற்கு ஜனாதிபதி உத்தரவு போட வேண்டும். அதற்கு பிறகு அவர் பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பதவி பிரமாணம் இல்லாமல் ஒரு தொடர்ந்து கவர்னராக நீடிப்பதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. பதவி காலத்தில் முடிந்ததற்கு பிறகு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் ஒன்று பதவி பிரமாணம் செய்ய வேண்டும், அடுத்தது உத்தரவு போட வேண்டும். இவை எல்லாம் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. இதெல்லாம் கவர்னருடைய ஆர்.என். ரவியினுடைய விஷயத்தில் எல்லாமே மர்மமாக இருக்கிறது. இவர் எப்படி கவர்னர் பதவி இல்லாமல் அவர் எப்படி கவர்னருடைய மாநாட்டில் கலந்து கொள்கிறார்? எந்த உத்தரவின் அடிப்படையில் கலந்து கொள்கிறார்? அவர் தமிழக அரசுக்கு இவர் தொடர்ந்து நீடிப்பார் அடுத்த சக்சஸர் வரும் வரைக்கும் என்று தமிழக அரசுக்கு ஏதாவது மத்திய சர்க்காரில் இருந்தோ அல்லது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்தோ தகவல் வந்திருக்கிறதா என்று சொன்னால் எந்த விதமான தகவலும் வரவில்லை. அது எப்படி தகவல் இல்லாமல் அவர் கவர்னராக நீடிக்கிறார்? இதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் தமிழக அரசு டெய்லி ஒரு பல கோப்புகளை அனுப்புது கவர்னரோட ஒப்புதலுக்காக. அதெல்லாம் அப்புறம் அவர் கையெழுத்து போடுறாரு. அதெல்லாம் இப்போ சட்டப்பூர்வமானதா சார்? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். ஒரு நீதிபதி அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த நாள் உட்காந்து கேஸுகளை விசாரிக்க முடியாது. தொடர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. அதுபோல் தான் இவருடைய அதற்கு பிறகு தொடர்ந்து இருக்க முடியாது. அவர் கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்கு அரசியல் சட்டத்தில் இடமில்லை. அவர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருந்தால் மட்டும்தான் யூ கேன் கண்டினியூ அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் உத்தரவு இருக்கணும். உத்தரவு இல்லாமல் ஒரு எந்த விதமான நடவடிக்கையில் ஈடுபட முடியாது. கோப்புகளில் கையெழுத்து போட்டிருந்தால் சட்டப்படி அது செல்லாது. அது பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது நீதிமன்றத்துக்கு சென்றால் அந்த நீதிமன்றம் அதை விசாரணை செய்து அது செல்லாது என்று தான் தீர்ப்பு சொல்லும். அதோடு ஆர்.என். ரவிக்கு மட்டும் எந்த விதமான உத்தரவும் இல்லை. மற்ற மாநிலங்களில் ஏறத்தாழ 10 மாநிலங்களில் புதிய கவர்னர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் பதவியேற்று கொண்டு விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் உத்தரவு வேணும்.
எழுத்து மூலமான உத்தரவு வேணும். வாய்மொழி உத்தரவெல்லாம் இதற்கு செல்லாது. அரசியல் சட்டத்தில் வாய்மொழி உத்தரவுக்கு இடமில்லை. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.